Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jiva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பெரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்க்ளைமர், I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 23,950 ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஹைரை ஃபார்மேஷனில் தான் இருந்துச்சு. பட் ப்ரீமியமோட மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இல்லை. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா இந்தியா விக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இந்தியா விக்ஸ் வந்து ப்ரீவியஸாக ரைஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்தியா விக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் வருது. இந்தியா விக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 6.5% கிராஷ் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரீமியம் டிகே ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்காது. ஆனால் டிக்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கரெக்டான டைரெக்ஷனில் இருந்தாவே ப்ரீமியம் 20 பாயிண்ட்ஸ் போக வேண்டிய இடத்துல 10 பாயிண்ட்ஸ் தான் போகும். அதனால தான் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி பர்டிகுலராக யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் மொமெண்டம் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கும். தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் எல்லாம் அன்ட்டாயிருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்ரிடே லெவல்ஸ் ப்ளஸ் எந்தெந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லுவோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் ஹாஃப்லேருந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருந்தனால டெலிகிராம் சேனலில் எந்த மெசேஜும் போடல. ப்ரீவியஸாக இருக்க மெசேஜ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற அந்த வாய்ஸ் மெசேஜ் அந்த லெவல்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். லெவல்ஸை வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் தான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மே பெஞ்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் சிலபஸ் கொடுத்துருக்கேன். சிலபஸ் எல்லாம் ஒன்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர 5 மெம்பர்ஸ்க்கு 35% டிஸ்கவுண்ட். இன்னும் அதில் 3 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் பொறுத்துக்கும் செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டார், கன்சியூமர் டூரிங் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், ஹெல்த் கேர் செக்டார் எல்லாமே ஃபார்மா ரிலேட்டடாக இருக்க எல்லா செக்டாருமே 2.5% நல்லா ரைஸ் ஆயிருக்கு. ஐடியுமே ஆல்மோஸ்ட் 2% ரைஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி செக்டாரில் பர்ஃபார்ம் பண்ணாதது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸும் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் மார்னிங் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் புல்லிஷில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டியால் செல் ஆன் ரைஸில் தான் இருக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் ப்ரைஸோட மூமெண்ட்டும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ அண்ட் டிஏ டேட்டா. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் 1151 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா எகைன் கேஷ் மார்க்கெட்டில் 4123 கோடி பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,000ல் ஹெவி புட் ரைட் இருக்குது. 24,100ல் கால் ரைட் புட் ரைட் ஆல்மோஸ்ட் ஈவனாக இருக்குது. அப்படி இருக்குன்னா ஸ்டாடல் இருக்குன்னு அர்த்தம். ஃபாலோட் பை 200, 300, டேரெக்டாக 500 வரைக்கும் ரைட்டிங் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் மேபி வேணால் ட்ரெண்டிங்காக போகலாம். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகிருக்குங்கிற விதத்தை நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட 10 மினிட்ஸ் சார்ட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஆப்ஷன் ப்ரீமியத்தோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 24,200, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 24 கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஸ்லைட் ஐடிஎம் சொல்லலாம், இல்லைனா ஏடிஎம் கூட சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. பட் நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேரிஸாக இருக்குது. நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே எல்லாமே ஈவனாக இருக்கிறேன். கால் ஆப்ஷன் சைடில் பேரிஸாக இருக்குது. நிஃப்டி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹைக் மேலே போயிட்டு சப்ஸ்டைன் தான் ஆகுது. பட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ பிரேக் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செல் ஆன் ரைஸில் இருந்துச்சு. ஐரை ஃபார்மேஷன் ஐ கட் பண்ணாலும் இங்கே பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கிடையாது. செல் ஆன் ரைஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா 12:15 அப்புறம் இந்த 140 லெவலில் கிராஷ் பண்ணும்போது 180க்கும் 140க்கும் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருந்தே ஒழிஞ்சு எந்த ஒரு சினாரியோஸ் ஒரு மொமெண்டமும் ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பர்டிகுலராக நம்மளோட ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலுமே கேண்டிலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. சப்ஸ்டைன் தான் ஆகிட்டு இருக்கிறே ஒழிஞ்சு எந்த ஒரு
ப்ரெஷருமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டிலுமே லாஸ்ட் 2 days அந்த லெவல் 24,140 to 24,100 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வரும்போதெல்லாம் வால்யூம் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு 30-45 மினிட்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். 10 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 24,140. ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்கனாலும் இங்கேருந்து தான் செல்லிங் இனிஷியேட் ஆச்சு. திருப்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோசிங் வரல. சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப் சைடில் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 24,200. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,280. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,300லேருந்து 360 ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். R1, R2, R3 இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் அப்கமிங்கில் அல்ட்ரா புல்லிஷில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,000ங்கிறது இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், S1 ஆக்ட் ஆகும். இந்த 24,000 ரவுண்ட் ஃபிகர் நம்பரில் இருக்கனால +or-10 to 15 பாயிண்ட்ஸ் நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 23,920. சப்போர்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 23,800. இது வந்து ஃபைனல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ஃபோக்கஸ், நாளைக்கு வந்து நம்ம ட்ரேட் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,140லேருந்து 24,000க்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கன்சாலிடேட் ஆச்சுன்னா ப்ரீமியம் டிகே ஆகும். ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரைட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகும். அப்போ ப்ரீமியம் வந்து டிகே ஃபாஸ்டஸ்ட் ஆகும். ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். செகண்ட் ட்ரேட் செட்டப் நம்பர் 1, மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக டவுன் ட்ரெண்ட் பக்கம் வந்துச்சு அப்படின்னா 23,980ல் டபுள் பாட்டமோ இல்லை ஹேமரோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா சின்னதாக வந்து லாங் சைடில் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எகைன் பிரேக் அவுட் ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இங்கே லாங் என்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ 2 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 24,050 இங்கேருந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எகைன் 200 வரைக்கும் லாங் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் வந்து லாங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு ஷார்ட் சைடில் என்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,150லையோ இல்லை 24,200லையோ நல்லா ஸ்ட்ராங் பேரிஸ் கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஸ்கேல்பிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், வந்து ட்ரெண்டிங் எதிர்பார்க்கக்கூடாது, ஸ்கேல்பிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஷார்ட் என்ட்ரிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், எகைன் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் திருப்பி சப்போர்ட். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ரைசிங் விஜில் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும்போது சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அப்கமிங்கில் ஏதாச்சும் ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை ஆச்சு மார்க்கெட் ஹவர்ஸில் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜாக கொடுக்குறோம், டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈரோ ட்ரேட். ஈரோ ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் 1:30க்கு அப்புறம் கால் ஆப்ஷன் சைடு புட் ஆப்ஷன் சைடு ரெண்டுமே பார்க்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30க்கு அப்புறம் தான் ஃபோக்கஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு சைடில் மார்க்கெட் எந்த ட்ரெண்டு பக்கம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த ட்ரெண்டு பக்கம் இருக்கும்போது 15 to 18 rupees எகைன் 15 to 18 rupees இருக்கிற மாதிரி இருக்க ப்ரீமியத்தை ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த ப்ரீமியம் 28-32 அந்த லெவலுக்கு வரைக்கும் போகும். ட்ரெண்டிங்காக 15 rupeesலேருந்து 80-90 அந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் சினாரியோவில் பாசிபிலிட்டி இல்லை. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதான் தெரியும். எப்போதுமே ஈரோ ட்ரேட் அப்படியே டபுளில் ப்ரீமியம் ஆகுதாங்கிறத பார்க்கும்போதே புக் பண்ணுறது தான் அட்வைசபிள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 days பார்த்தீங்க அப்படின்னா இன்டிசிசிவ் கேண்டில் வந்திருக்கு. டவுன் சைடில் 55,900, அப் சைடில் 56,500, ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேஷன் நடக்குது. அப் சைடில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, டவுன் சைடில் வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. இப்படி இந்த சினாரியோஸ் இருக்கும்போது நம்மளும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணால் சப்போர்ட்லேருந்து இதாகும் போதே லாங் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகும்போதே ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,500 ஸ்டேடலாக இருக்குது.
அப் சைடில் 57,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 56,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா 56,400ல் கால் சைடில் 244 இருக்குது, புட் சைடில் 265 இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 500 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது. அதனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக 56,570 சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். 10 to 15 மினிட்ஸ் இதை விட்டு பிரேக் அவுட் ஆனால் தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் ரியாக்ட் ஆகும்னு பார்த்துடலாம். 56,510 பிவோட்டாக ஒர்க் ஆகும். அப் சைடில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் R1ங்கிறது 56,818. நெக்ஸ்ட் R2ங்கிறது 57,000லேருந்து 57,100 வரைக்கும் R2 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆக்ட் ஆகும். ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சுன்னா 57,450ங்கிறது ஃபைனல் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா R3ஆக ஒர்க் ஆகும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 56,185 இமிடியேட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் S1. சப்போர்ட் 2 பார்த்தீங்க 55,980 ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 56,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க இடம். ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 55,700ங்கிறது ஃபைனல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனா இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், எகைன் சப்போர்ட், எகைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. திருப்பியும் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. மல்டிபிள் சப்போர்ட், இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு எகைன் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் ஆகிட்டு இங்கே 56,180 திருப்பி கிராஷ் பண்ணுது அப்படின்னா எகைன் லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ரிஜெக்ஷன் வரைக்கும் நம்ம ஒரு லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனோடனே நல்லா அல்ட்ரா புல்லிஸில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் திருப்பியும் 400 கீழே வராத வரைக்கும் சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அங்கே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா எகைன் லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். தேர்ட் டைப் ஆஃப் சினாரியோ, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எகைன் பேரிஸ் ஃபார்ம் ஆகி கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம எகைன் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா எகைன் நிஃப்டியில் சொன்ன மாதிரி இந்த சேனல் பேட்டர்னில் வந்துடும். இந்த சேனல் பேட்டர்னில் வரும்போது ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், எகைன் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.